வணக்கம் நண்பர்களே. பாஜகவினுடைய முன்னாள் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை குறித்து நிறைய பதிவுகள் போட்டிருந்தேன். அப்போல்லாம் அவரை விமர்சித்து நம்ம ஒரு பதிவு போட்டோம்னா நமக்கு எதிர்வினைகள் ரொம்ப தரம் தாழ்ந்த எதிர்வினையாக வர ஆரம்பிக்கும். அப்போவே எனக்கு தெரியும் அண்ணாமலையினுடைய ஃபாலோயர்ஸ் தரமானவர்கள் அல்ல அப்படின்னு. ஏன்னா தரமானவங்களாக இருந்து அந்த ஒரு கருத்தால் எதிர்கொள்ள வேண்டிய ஆட்கள் அவர்கிட்ட இல்லைன்னு தெரியும். எப்போதுமே அண்ணாமலை போன்றவர்களுக்கு இந்த திரைப்படங்களில் வர்ற ஒரு சில காட்சிகளை வச்சே நான் அவருடைய நிலைமையை இப்போ நான் விளக்கமாக சொல்லிடுறேன். ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், அது கொள்ளை கூட்டமோ நல்ல கூட்டமோ ஏதோ ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், ஒரு தலைவர் இருப்பார். அதில் ஒரே ஒருவனை மட்டும் அவர்கள் வளர விடுவார்கள். ஏன்னா அவன் கொஞ்சம் திறமையானவன தெரியும். ஆனால் தங்களை மீறி அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு கூட்டத்தினுடைய தலைவனின் தகுதியை மீறி ஒரு தொண்டனை எப்போதுமே வளர விட மாட்டாங்க. அல்லது ஒரு பேட் அப்படின்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப தவறான ஒரு கும்பல் இருக்குது, அதுலேயுமே கொல்லக்கூட்ட பாஸ்ன்னு வச்சுக்கங்களேன், அவரை மீறி ஒருத்தனை வளர விட மாட்டார் எவ்வளோ திறமைகள் இருந்தாலும். ஆனால் அவரை கொஞ்சம் இடம் கொடுப்பார்கள், அவர்கள் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அதில் அண்ணாமலைக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன அப்படின்னா, செய்தியாளர்களை சந்திங்க. ஏன்னா அவர்கிட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக கோர்வையாக தொடர்ந்து தரவுகளை எடுத்து சொல்லும் விதம், இந்த கேட்ரிங் அந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த பேசுகிற தன்மை. ரெண்டாவது நிறைய தகவல் அவர் கிடைக்கும் மத்திய அரசோட ஒரு இதில் இருக்கனால. தயங்காமல் பதில் சொல்வார் அல்லது மழுப்பி அதிலிருந்து தப்பிப்பார். ரெண்டில் ஒன்று தான் நடக்கும், மழுப்பல் அல்லது தப்பித்தல். மழுப்பி தப்பித்தல் அல்லது தரவுகள் தருதல், இந்த ரெண்டு விஷயத்துலாம் இருப்பார். இது ஒரு சிலருக்கு ஒரு ஒரு நல்ல டேலண்ட்டாக அமைஞ்சிருக்கும், இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும், நேச்சுரல் டேலண்ட்டு அதில் அவர் இருந்தார். அதனால் அவருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உடனே இவர் 8 அடி பாய வேண்டியது 32 அடி பாய்ஞ்சிட்டார். தனக்கென்று நற்பணி இயக்கம், அடிக்கடி என்னோடய பதிவில் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் ஆகாத காரியம். ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு தனக்குன்னு ஒரு கூட்டத்தை வளர்த்துக்கிட்டால் எந்த கூட்டத்தில் இருக்க தலைவனாவது ஏற்றுக்குவானா? இப்போ அவர் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. இது எனக்கு சந்தோஷமான செய்தி அப்படின்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். அண்ணாமலை போன்றவர்கள் எந்த நேரத்திலும் ஆபத்தானவர்கள். கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா இவர் ஒரு குறுக்கு சால் ஓட்டுறது, இது நடக்குது இல்லை. இப்போ சீட் கிடச்சிருக்கா அல்லது இவருடைய முக்கியத்துவம் கட்சியில் இருக்கா? இப்போது எந்த போஸ்டிங்கும் இல்லை. எப்போதும் போல் ஒரு ஏர்போர்ட்டில் நின்று பேசுகிறதுக்கு ஒரு 10 பேர் இவருக்குன்னே ஓடி வருவாங்க. இப்போ அவரோட்டு பேசுவார். இவர் பேசலைன்னா அவங்க ஒன்றும் கோவிச்சிட்டு போகிறது இல்லை, இவராக கூட்டு வச்சு பேசிக்கிறாரு. இப்போவாவது அண்ணாமலை தன் ஒரிஜினல் நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மிச்சம் இருக்கிற அரசியல் எதிர்காலமாவது அவருக்கு நல்லாயிருக்கும்.